ஆண்டவர் இந்த விசுவாசத்தை எதுக்கு ஒப்பிடுகிறார்? கப்பலுக்கு ஒப்பிடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற அம்மாமார் விளங்குதா? நான் கதைக்கிற தமிழ் விளங்குதா? என்கிற விசுவாசத்தை ஆண்டவர் என்னத்தோட ஒப்பிட்டு பேசுகிறார்? கப்பலோடு ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு கப்பல் பாருங்கள், அது எங்க பிரயாணம் பண்ணும்? கடல்ல பிரயாணம் பண்ணும். கடல்ல பிரயாணம் பண்ணும் பொழுது ஆழ்கடல்ல பிரயாணம் பண்ணுகிறது கப்பல், ரைட்? சின்ன கடல்களை பிரயாணம் பண்ணுகிறது படகு. கப்பல் என்பது ஆழ்கடல் பிரயாணத்துக்குரியது. ஆகவே தேவன் சொல்லுகிறார், அவனுடைய விசுவாசம் ஆழ்கடல்களை தாண்டக்கூடியதாக இருக்க வேணும். அல்லேலூயா. இப்ப இந்த கடலில் அந்த காலங்களில் இப்பவும் அது நடக்கிறது. இந்த கடலில் கப்பல்கள் போகும் பொழுது சில கப்பல்கள் என்ன செய்து விடும்? தாண்டு விடும். டைட்டானிக் கப்பலை பார்க்கிறோம். டைட்டானிக் கப்பல் எவ்வளவோ பெருமதியில செய்தார்கள். அதையெல்லாம் செய்து முடித்துட்டு அந்த கப்பல் கேப்டன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடவுளாலையும் இந்த கப்பலை தாக்க முடியாது, கடவுளாலையும் இந்த கப்பலை தாக்க முடியாது, எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணுவோம் சொல்லி கொண்டு போனாங்க. வெளுக்கிட்ட சிறிய நேரத்திலே அந்த கப்பல் மூழ்கி போனது. சில கப்பல்கள் மூழ்கி போய்விடும். அத போல சிலருடைய விசுவாசம் இன்றைக்கு மூழ்கி விட்டது. ஆனால் என்னுடைய விசுவாசமும் உன்னுடைய விசுவாசமும் மூழ்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சில டைட்டானிக் போல நல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது அந்த 5 ஆண்டு துள்ளி குதிச்சவங்க இன்றைக்கு கீழே போயிட்டாங்க. அந்நிய பாஷை பேசினாங்க, தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, வெளிப்பாடு சொன்னாங்க, சேர்ச்சுகளை கட்டினாங்க, காணிக்கைகளை கொடுத்தாங்க, ஓடி ஓடி சுவிசேஷம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த விசுவாச கப்பல்கள் மூழ்கி விட்டது. ஆனால் தேவ கிருபையால் நான் நீங்கள் நிலைத்து நிற்கிறோம். சில கப்பல்கள் என்ன செய்யும்? திசை மாறி போய்விடும். பலன் இல்லாத அந்த கடலை, அந்த அலைகளை, அந்த காற்றை தாண்ட முடியாத கப்பல்கள் போற இலக்குக்கு போகாமல் வேற இலக்குக்கு போய்விடும். அத போலதான் இன்றைக்கு நிறைய பேர் இயேசு, பரிசுத்த ஆவியானவர், விசுவாசம், பரிசுத்தம் என்று தொடங்கினவர்கள் இன்றைக்கு பரிசுத்தத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு எல்லாம் கடவுள் தான், எல்லாம் பைபிள் தான் என்று சொல்லி சத்தியங்களை மாறி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஆனா காலம் போக போக என்ன செய்வாங்க? என்ன செய்யக்கூடாது அதெல்லாம் செய்வாங்க. அது திசை மாறின விசுவாசம். சில கப்பல் இருக்கிறது, எந்த அலையானாலும், எந்த புயலானாலும், எந்த இலக்கை போய் சேர வேண்டுமோ அந்த இலக்கை போய் சேருகிற கப்பலாக என்ற விசுவாசமும் ஒன்ற விசுவாசமும் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் மூழ்க கூடாது. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் திசை மாறக்கூடாது. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பரலோகம் போய் சேரும் வரைக்கும் அது நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. என்னத்தை காத்துக்கொண்டேன்? பணத்தையா, ஊழியத்தையா, சபையையா, குடும்பத்தையா? இல்ல, என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது பெருமதியானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிரசங்கத்திற்கு ஒரு நல்ல உண்மை சம்பவத்தை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த காலத்தில் பல காலங்களுக்கு முன்பதாக, பல வருஷங்களுக்கு முன்பதாக, பிளேன் காரியங்களை விட கப்பல் பிரயாணங்கள் பிரதானமாக இருந்த காலத்தில், இப்பொழுது எல்லாரும் பிளேனில் போகிறார்கள். பிளேனுக்கு முன்பதாக கப்பல் தான் பிரதானமாக இருந்த ஒரு காலத்துல, கப்பல்ல தான் இன்னொருத்த விட்டு இன்னொருத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்த ஒரு அந்த காலத்துல ஒரு தாயார் இங்கிலாந்து தேசத்திலிருந்து, கவனிங்கள், இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசத்திற்கு, அங்க இருக்கிற நியூயார்க் பட்டணத்தில் இருக்கிற தன்னுடைய மகள் வீட்டிற்கு போகும்படிக்கு இங்கிலாந்திலிருந்து கப்பல் பிரயாணத்தை தொடங்கினார். மகள் வீட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டார். சரியான தொடர்புகள் இல்லாத காலம் அந்த காலம். ஆகவே சரியான அட்ரஸ் எழுதி வச்சுக்கொண்டு இந்த தாய் இந்த கப்பல்ல பல நாட்கள் பிரயாணம் பண்ணி தன் மகள் வீட்டுக்கு போகும்படியாக கடந்து சென்றார். இப்பொழுது இங்கிலாந்து வெளுக்கிட்ட கப்பல் அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தது. ஜனங்கள் இறங்குகிற தருவாயில இவர் தன்னுடைய அட்ரஸை தேடி பார்த்தார். அந்த அட்ரஸ் எங்கேயோ தொலைந்து விட்டது. எழுதின ஒற்றையை தொலைத்து விட்டார் பிரயாணத்தில். ஆகவே தடுமாறி கொண்டிருந்தார். எங்கும் தேடினார், அது கிடைக்கவில்லை. ஆகவே கப்பல் கேப்டன்
அந்த தாய்க்கு கிட்ட வந்து சொன்ன, அம்மா இது அட்ரஸையும் துளைத்து விட்டுட்டீங்க, இனி உங்களால் உங்களோட மகள் வீட்டை கண்டுபிடிக்க முடியாது. கப்பல் திரும்பி போகும் பொழுது நான் உங்களை காசு இல்லாமல் கொண்டு போய் இங்கிலாந்துல விடுறேன், தயவு செய்து இருங்கன்னு சொன்னான். அப்பொழுது அந்த தாய் சொன்னார், இல்ல இல்ல, நான் என் மகள் வீட்டுக்கு வந்தேன், என் மகள் வீட்டுக்கு முன்னால 2 வாதுமை மரங்கள் இருக்கிறது, எப்படியாவது நான் நம்புகிற ஆண்டவர் என்னை என் பிள்ளையின் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. நான் திரும்பி வர மாட்டேன், நான் என் பிள்ளையின் வீட்டுக்கு வந்த பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொன்னார். அப்பொழுது கப்பல் கேப்டன் சொன்னான், அம்மா நியூயார்க் பட்டணம் இங்கிலாந்து மாறில பெரிய ஒரு பட்டணம், ஆட்கள் கூடின இடம், உன்னால இடம் பிடிக்க இயலாது, நீ இரு என்று சொன்ன அந்த மனுஷி கேட்கல. இல்லை, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அப்ப கப்பல் கேப்டன் என்ன செய்தானா, அந்த கப்பல்ல வேலை செய்கிற ஒரு சிப்பாயை பார்த்து சொன்னானாம், இந்த கிழவிக்கு பின்னால போ, ஒரு கொஞ்ச தூரம் போய் இடம் தேடுவா, இடம் கண்டுபிடிக்க இல்லாமல் திரும்பி வருவா, திரும்பி வரைக்கல அவ பக்குவமா கூட்டி கொண்டு வான்னு சொல்லி ஒரு கப்பல் வேலை செய்யறதுன்னு விட்டார். பின்னுக்கு அவருக்கு தெரியாம. இப்ப இந்த தாயார் இறங்கி பட்டணத்துக்குள்ளே போன பொழுது அந்த கப்பல் கேப்டன் சொன்னது போலவே அந்த பட்டணத்தில் ஆட்கள் கூடவாக இருந்தார்கள். அந்த டவுன் மிகவும் ஒரு நல்ல ஜனங்களால் நிரம்பிய ரபிக் ஏரியாவாக இருந்துச்சு. ஆகவே பதட்டத்துல ஒரு மனுஷனோட மோதுபட்டு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டு நிமிந்து பார்க்கும் பொழுது மோதுபட்ட ஆள் அவருடைய மருமகன். ஆமே. மருமகன் சொன்னான், மாமி சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்களே, ஒரு தகவலும் இல்லாம வந்துட்டீங்களே, என்ன இது? அப்பதான் மாமி சொன்னான், மருமன் ஒண்ணும் கதைக்காத, கப்பலுக்கு வா, எல்லா சாமான்களும் இருக்கு, எடுத்துக்கொண்டு வீட்டை போவோம். அந்த தாயார் மருமகனோடு மகிழ்ச்சியோடு வந்தார். கப்பல் கேப்டனை பார்த்து சொன்னாராம், அமெரிக்கா நியூயார்க் உங்களுக்குத்தான் பெருசு, என் ஆண்டவருக்கு அது உள்ளம் கையளவு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த கேப்டனை போல நிறைய பேர் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆனால் நீங்கள் ஒன்றை விசுவாசிக்க வேணும், என் ஆண்டவர் என்னை தோற்று போக விட மாட்டார், என் ஆண்டவர் என்னை தோற்று போக விட மாட்டார், என் ஆண்டவர் என்னை கைய விட மாட்டார், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சரியான விசுவாசம் உனக்குள்ள வருமாக இருந்தால் தேவன் உனக்காக அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.